குன்றத்தூரில் வீட்டில் வைக்கப்பட்ட எலிமருந்து நெடு வீசி 2 குழந்தைகள் பலியான சம்பவத்தில் தலைமறைவான எலிமருந்து கம்பெனி உரிமையாளர் பிரேம்குமார் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எலிமருந்து கம்பெனி உரிமையாளருக்கு காவல்துறையினர் வலைவீசி இருக்கிறார்கள். 2 குழந்தைகள் உயிரிழப்பு வழக்கில் தலைமறைவான எலிமருந்து கம்பெனி உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் ஆசினி. குன்றத்தூர் பகுதியை சேர்ந்தவர், குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி பகுதியை சேர்ந்த கிரிதரன் குன்றத்தூர் உள்ள ஒரு தனியார் வங்கியில் அவர் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி பவித்ரா, இவர்களுக்கு விசாலினி என்ற மகளும் தாய்துஷா என்ற ஒரு வயதில் மகனும் உள்ளனர். அடுக்குமாடி வசித்து வந்த இவர்கள் வீட்டில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்ததால் தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு வீட்டில் எலி மருந்து வைக்க கூறியுள்ளனர். இதன் பேரில் 2 தினங்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டில் மருந்து அடித்துவிட்டு வீட்டின் ஆள் மற்றும் சமையல் அறையில் எலி மருந்து வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதில் ஏற்பட்ட நெடியால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையில் பெற்று வந்த நிலையில் மகள் மற்றும் மகன் இறந்து போன நிலையில் கணவன் மணி ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனியார் நிறுவன ஊழியர்கள் தினகரன் மற்றும் சங்கர்தாஸ் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். மேலும் இதில் தலைமறைவாக உள்ள அந்த யூனிக் பெஸ்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் பிரேம்குமாரை போலீசார் தேடி வரும் நிலையில பிள்ளைகள் இறந்து போன தகவலை இதுவரையும் பெற்றோர்களுக்கு தெரிவிக்காமல் இருந்து வருகின்றனர். இதனால் இறந்த குழந்தையின் பிரேத பரிசோதனை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் பெற்றோர் உடல்நலம் தேடி வந்த பிறகு அவர்களிடம் ஆவணங்களை காண்பித்து கையெழுத்து பெற்ற பிறகு இந்த இறந்த பிள்ளைகளுக்கு உடல் பிரேத பரிசோதனை அது செய்யப்படும் என போலீஸ் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தடவையல் நிறுவனம் வீட்டில் வைக்கப்பட்ட எலிமருந்து பரிசோதனை எடுத்து சென்றுள்ளனர். அவர்கள் பரிசோதனை முடிந்து ஆய்வறிக்கை தகவல் செய்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், குறிப்பாக இருவர் வீட்டில் ஆள் மற்றும் சமையல் அறையில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் அளவுக்கு அதிகமான எலிமருந்து வைத்துவிட்டு சென்றது உயிரிழப்புக்கு காரணம் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவித்திருந்த நிலையில தனியார் நிறுவனத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டு அவர்கள் கொள்முதல் செய்யும் மருந்தின் தன்மை ஆய்வு செய்யவும் வேளாண் துறையிடம் கடிதம் கொடுத்துவிட்டு விதிமுறைகளை மீறி தனியார் நிறுவனம் செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த நிறுவனத்தில் சீல் வைக்கப்படும் என போலீசார் முடிவு செய்தனர். தொடர்ந்து பெற்றோர் உடல் தேடி வந்த பிறகு இறந்து போன பிள்ளைகளின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும் எனவும் போலீஸ் வருகை வரை தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தலைமறைவாக இதன் உரிமையாளர் பிரேம்குமார் என்பவர் இருந்து வருகிறார். இவர் தொடர்ந்து காவல்துறை தேடப்பட்டு வரும் நிலையில இந்த யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமையாளர் பிரேம்குமார் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதில் எலிகள் குறித்து அவர் பேசும் அதனை தடுக்கும் முறையை குறித்தும் கூறுகிறார். இதனை பார்க்கும்போது தான் இந்த இறந்த குழந்தைகளின் பெற்றோர் ஏமாந்து 2 குழந்தைகள் இழந்தார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதில் தொடர்ந்து அவர் எலி குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்தது போல இந்த வீடியோவில் அவர் பேசுவதும் குறிப்பிடத்தக்கது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.